தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜொமேட்டோ ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஜொமேட்டோல சென்னையில மட்டும் இல்லைங்க, எங்கேயுமே நான் ஜொமேட்டோல வேலையே பார்க்க முடியாது. எதற்காக என்னோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ண டெர்மினேட் பண்ணிட்டாங்க. எதற்காக பண்ணாங்க, எனக்கு இந்த நிலைமை எதுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னே தெரியாத ஒரு டெர்மினேட் இருக்கும், பிஹேவியர் இஷ்யூனால உங்க ஐடி லாக் பண்ணிடுவாங்க. என்ன காரணமே தெரியாம உங்க ஐடி லாக் பண்ணிடுவாங்க. ஆனா உங்க சேலரி கூட பெண்டிங் இருக்கும், நிறைய பேருக்கு இன்னும் வராமே இருக்கலாம். அவங்களாம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க. எதற்காக என்னுடைய ஐடி வந்து லாக் பண்ணாங்க, நான் என்ன தவறு செஞ்சேன், என் மேல தவறா ஜொமேட்டோ மேல தவறான்னு சொல்லி, ஜொமேட்டோ மேல தான் கண்டிப்பா தப்பு. ஏன்னா ட்விஸ்ட் விடக்கூடாதுல, அதனால சொல்றேன். என்ன நடந்துச்சுங்க, கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இப்போதான் நம்ம வீடியோக்கு புதுசா வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. எனக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, என்னோட பேசணும்னு நினைச்சா இன்ஸ்டா மூலியமா இந்த ஆளுமே என்கிட்ட பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். பண்ணாங்க அப்படின்னா ஜொமேட்டோக்கு எகெயின்ஸ்டா ஒரு வீடியோ நான் போட்டேன். என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோல வண்டியில் பெட்டி கட்டினால் கொட்டி கொடுக்கும் ஜொமேட்டோ. என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பைக்கில் அவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஜொமேட்டோ பாக்ஸ் ஒன்று கட்டிட்டு இருந்தாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி பாய்ஸ் நிறைய பேர் மூல செலவு பண்ணுறது எப்படின்னா, அந்த பாக்ஸ் நீங்கள் கட்டிங்க, உங்களுக்கு நாங்கள் 2000 ரூபாய் தரோம், உங்களுக்கு மற்ற ஆக்களோட உங்களுக்கு அதிகமான ஆர்டர் ஸ்பீக்கில் கொடுப்போம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மந்த்லி 2000 ரூபாய் தரோம். ஆனால் அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவபிள், அதாவது உங்கள் வண்டியிலே தான் இருக்கும், நீங்கள் பர்சனல் யூஸ் பண்ணவே முடியாது. ஒன்லி ஜொமேட்டோவை மட்டும் தான் அந்த பாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நட்டு போட்டெல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நினைச்சாலும் கலட்ட முடியாது. உங்கள் வீட்டை உங்கள் பசங்க உங்கள் பிள்ளைய கூட உங்கள் பைக்கில் ஏற்ற முடியாது. நான் என்ன வீடியோவில் போட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதற்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த இதுக்கு போய் பண்ணுறீங்க, உங்களுடைய சொந்த யூஸுக்கே பண்ண முடியாது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட வண்டியில் பாக்ஸ் கட்டணும்னா அவங்க சொந்தமாக வண்டி வாங்கி அவங்க பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணி டெலிவரி பாய்ன்ற யூடியூப் சேனல் நான் போடுறேன். அந்த வீடியோ வந்து பார்த்து என்ன நல்ல உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேரெக்டாக ஆஃபீஸில் டிஎலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஒரு சில பண்ணுற தவறுகள், நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சா உங்களுக்கு நிறைய பேர் ஐடி லாக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா டேரெக்டாக வந்து கண்டுபிடிக்க கிடையாது. உங்களில் இருக்க ஒரு கருப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி கருப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தகவல் எடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் பாக்ஸ் கட்டுறதுனால ஜொமேட்டோக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறான், நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி என்னை பற்றி தவறுதலாக அந்த மேனேஜர்கிட்ட சொல்ல என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குலாம் போகல. நான் சென்னையிலேருந்து வேலை பார்ப்போம். தீபாவளி 3 நாள் வேலை பார்த்தா ஒரு 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம், நிறைய ஸ்கீம் கொடுப்பாங்க, நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்க, டெலிவரி பாய்ஸே சென்னையில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் சென்னையிலேருந்து வேலை பார்த்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, தீபாவளி அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடி லாக் பண்ணிட்டாங்க. நான் தீபாவளிக்கு அடுத்த நாள் வேலை பார்க்க முடியல, தீபாவளி ஃபுல்லாக வேலை பார்க்க முடியல. என்னுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் பெண்டிங்கில் இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, நான் எங்கே போய் கேட்குறேன்னு தெரியல. ஏன்னா தீபாவளி முடிஞ்சு ஒரு 5 நாள் கழிச்சு தான், ஆஃபீஸ் கிடையாது, ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல் வந்து இருப்பாங்க. அந்த டிஎல்கிட்ட நம்ம பிரச்சனைகளை ஜொமேட்டோ மூலியமாக ஐடி பிரச்சனை, ஆர்டர் ஒழுங்கு வர மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாமல் சேலரி பிரச்சனை, அவங்கள்ட்ட வந்து நம்மளோட பிரச்சனைகளை சொல்லிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா போகிறது வியாழக்கிழமை, எனக்கு நடக்குது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. நான் வியாழக்கிழமை வரை வெயிட் பண்ணுறேன் எப்படா வரும்னு சொல்லி. நான் பேசாமல் தீபாவளிக்கு போய் ஊரில் தீபாவளியே கொண்டாடி இருக்கலாம், நான் நல்லா சம்பாதிக்கணும், காசு வேணும்னு எனக்கு நினச்சிருக்கேன். நான் சென்னையில் இருந்தேன், பார்த்தேன் ஐடி லாக் பண்ணிட்டாங்க. நேராக ஆஃபீஸ் போய் சொல்கிறேன், என்ன ரீசனே சொல்ல, இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி ஜொமேட்டோவில் சொன்னாங்க. சரி நாளைக்கும் போனேன். அப்போ நீ என்ன வீடியோ இதை போட்டியாமலா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பார்த்தா டிஎல் என்கிட்ட பேசுறாரு. டிஎல் வந்து இந்த பையன் சொல்லி என்னை ரொம்ப டார்கெட் பண்ணுற மாதிரி சுற்றி பேசிட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் நினைப்பேனா ஒரு வீடியோக்காண்டி ஐடி லாக் பண்ணோம், என் வீடியோவில் எப்படி அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அதே மாதிரி நடக்கும்போது நான் தப்பாக ஒன்று சொல்லுங்க, அவங்க சொந்தமாக வண்டி வாங்கி அவங்க பாக்ஸ் கட்டி அவங்க அனுப்புனா பிரச்சனை. என் வண்டி என் சொந்த காசை போட்டு என் மொண்டாடி பிள்ளைகளை தேவைக்கு நான் பயன்படுத்தாமல் உங்களுடைய நிறுவனத்தோட லோகோவை போட்டு ஒரு பாக்ஸ் கட்டி பின்னாடி வச்சிங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சரியான விஷயம்னு சொல்லி மக்களை மூல செலவு பண்ணாதீங்க. ஒரு 2000 ரூபாய் கஷ்டப்படுற அந்த 2000 கஷ்டத்தை பயன்படுத்தி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி விஷயத்தை நான் சொன்னேன். அதை வந்து அவரை எக்ஸ்பிளைன் கொடுத்தேன். அவர் அப்படிலாம் இல்லை, அவர் என்ன பண்ணாரு, அப்படிலாம் பண்ண முடியாது தம்பி, அந்த வீடியோ ரிமூவ் பண்ணி யூடியூப்ல, அப்போ தான் உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணுவேன், அப்போ தான் உனக்கு சேலரி வரும்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இந்த வீடியோ ரிமூவ் பண்ணால் நமக்கு வந்து சேலரி வந்துன்னு சொல்லி நான் வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போடுறேன். ஏன்னா நமக்கு வழியில் எனக்கு 8000 ரூபாய் சேலரி இருக்குது, என்ன பண்ணுறது, ப்ரைவேட்டில் போட்டேன். ப்ரைவேட்டில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு உங்கள் ஐடி ஓப்பன் ஆயிரும்னு சொன்னாங்க. நானும் ஓகே சரி வீட்டுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆயிருமே, ஏன்னா எனக்கு சேலரி 8000 ரூபாய் பெண்டிங் இருக்குது, என்ன பண்ண முடியும். ஏன்னா அந்த 8000 நம்பி தான் நான் வீக்லி ஃபுல்லாக எனக்கு பெட்ரோல் காசு தான் செலவாயிருச்சு. அடுத்த வந்து எனக்கு காசே கிடையாது. நான் உட்காந்துருக்கேன், பார்த்தா அந்த ஜொமேட்டோலேருந்து என்ன பண்ணாங்கன்னா ஐடிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிங்களா, அதான் ஐடி லாக் பண்ண அந்த பையன் மேனேஜர் பேசுகிறேன் ஏன் பண்ணார், ஜொமேட்டோ மேனேஜர். நான் இருந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்காடு தாங்க ஜோன், சரியா. அந்த ஜோனில் உள்ள மேனேஜர் வந்து என்கிட்ட பேசுறாரு. பேசிட்டு தம்பி நீ நேராக ஜோனுக்கு போப்பா, ஜோனுக்கு போயிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணு, ஐடி ஆக்டிவேட் ஆயிரும்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், டிஷர்ட்லாம் போட்டப்பா நமக்கு சேலரி வந்து நம்ம ஐடி ஓப்பன் பண்ண போனால் நம்ம போய் நின்னேன். அப்போ நான் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடித்தேன், ஃபோனே எடுக்கல. அப்புறம் அடித்தேன், ஃபோன் எடுக்கல. என்னை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த டி நகர் ஜோன்லேயே நிற்க வச்சாங்க. வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்குனாங்க. ஆனால் அவங்களுக்கு எனக்கு ஐடியை ஓப்பன் பண்ணுற அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னை இப்படியே அலக்கழிக்கணும், இந்த மாதிரி அவனுக்கு பண்ணக்கூடாது, எகென்ஸ்டாக பேசக்கூடாது, நான் கஷ்டத்தை அனுபவிக்கணுன்றதாண்டி என்னை போட்டு வாட்டி வதக்கிட்டாங்க. ஒரு நாள் அன்னைக்கு 10 மணி வரைக்கும் அடிச்சுட்டாங்க. தம்பி ஐம் ஆக்டிவேட் ஆகலையா, இருப்பா மேனேஜர் பேசி அடிக்கிறேன்.
அப்படி இப்படி சொல்லி அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை. அப்புறம் நேராக சொல்லிட்டேன், சார் நீங்கள் எனக்கு அலக்கழிக்கிற மாதிரி இருக்குது, ஒன்று ஐடி ஓப்பன் பண்ணுவீங்களா ஓப்பன் பண்ண மாட்டீங்களா, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க சார் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னாலும் உன் ஐடி ஓப்பன் பண்ண முடியாது, உன வந்து பார்த்தீங்கன்னா மேல் இடத்துல சொல்லிட்டாங்க உனக்கு ஐடி ஓப்பன் கிடையாது, நீ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஜொமேட்டோவில் வேலையே பார்க்க முடியாது, உன்னை வந்து நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் டெர்மினேட்னா புரியலையே சார் அப்படின்னு. உனக்கு ஜொமேட்டோ ஐடி வேணுமா உங்கள் சேலரி வேணுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு சேலரி வேணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துருங்க, உங்கள் ஜொமேட்டோவில் வேலை பார்க்கல இனிமே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, சரி வெயிட் பண்ணுவான்னு சொல்லி திருப்பி அடுத்த நாள் அதே மாதிரி நீ காலைல 10 மணி போய் நிற்கிறேன், நிற்க வச்சு அலக்கழிக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டோம் அவங்க எகேன்ஸ்டா. அவங்க எப்படின்னா நமக்கு தெரியும் நம்மளோட பசங்க தான் நம்ம பற்றி தகவல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்களை எப்படியா மைண்ட் ப்ரெஷர் கொடுத்து டார்ச்சர் பண்ணி அவங்களை இந்த மாதிரி வேலை செயல்படக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி நான் வந்து வீடியோ போட்டனால நிறைய பேர் ஸ்ட்ரைக் அடிச்சு ஐடி லாக் ஆகிருக்கும். அவங்களுக்கு தான் அந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். செம்மையாக அலக்கழிப்பாங்க. இந்த டிஎலும் சரி மேனேஜரும் சரி ஜொமேட்டோ மட்டும் இல்லை மற்ற எல்லா நிறுவனங்களையும் நல்லா அலக்கழிப்பாங்க. அப்போ 2 நாள் வேலை மெனக்கட்டு எனக்கு எந்த ஒரு சேலரியுமே கிடையாது, வெயிட் பண்ணுறேன், ஐடி ஓப்பன் பண்ணவே கிடையாது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சைபர் கிரைமில் எங்கள் அண்ணா ஒருத்தர் இருந்தார், அவர் மூலியமா ஃபோன் பண்ணி பேச சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைனா இந்த மாதிரி அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அவர் பேசும்போது நான் ஐடியை வந்து டெர்மினேட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி ஐடியை டெர்மினேட் பண்ணாங்க. ஏன்னா திருப்பி ஜொமேட்டோவில் வேலை பார்க்கவே ஐடியாவே கிடையாது, எனக்கு ஐடியா ஓப்பனே ஆகாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னை போட்டு சேலரியும் பெண்டிங்கில் போட்டு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே என்னை அலக்கழிச்சு நான் அதுக்கப்புறம் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஐடியை டெர்மினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேலரி எனக்கு கிரெடிட் ஆகுது. கிட்டத்தட்ட 15 நாளுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடக்கும். நிறைய பேர் நல்லா கேட்டுங்க, ஜொமேட்டோ டீசெண்டாக வேலை பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு பொது பிரச்சனையும் கலந்துக்காதீங்க. அதாவது ஸ்ட்ரைக் அடிப்போம், சேலரி கம்மியாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஜொமேட்டோ எகேன்ஸ்டாக நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேணாம், உங்களுடைய பக்கத்தில் இருக்க நண்பர்களும் அந்த கருப்பாடம் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஈனப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லி கொடுத்து உங்கள் ஐடியை லாக் பண்ணிடுவாங்க. அந்த லாக் பண்ணிட்டு என்ன ரீசனே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் ஃபோன் அடிச்சு சப்போர்ட் ஃபார்ம் லாக்னு சொல்கிறீங்க, உங்களோட ஃபோன் அடிச்சு ஒருத்தன் கேட்பான், என்ன சார் ஆச்சு இஷ்யூ சார், நான் மேலே எடுத்து ஃபார்வர்ட் பண்ணேன்னு சொல்லுவோம். நான் ஃபார்வர்ட் நடக்காது, எந்த வேலையுமே நடக்காது. எங்கே நீங்கள் சப்போர்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணாலுமே லாஸ்ட்டாக வந்து அவன் இங்கே தான் வரணும், நம்ம டிஎலுக்கு தான் வரணும். நல்லா ஒன்று கேட்டுங்க, வேலை பார்க்குறவங்க வாயை மூடிக்கிட்டு நல்லா வேலை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வருமானம் எடுக்கலாம். அதை விட்டு போட்டு புரட்சிகரமாக என்ன மாதிரி பேச நினச்சிங்க அப்படின்னா ஐடி லாக் ஆயிடும். என்னுடைய ஜொமேட்டோட இப்போ வரைக்கும் ஓப்பனே ஆகலை. நான் நிறைய ட்ரை பண்ண போயிட்டு ஜொமேட்டோவில் ஓப்பன் பண்ணுவோம், பார்ட் டைமாக ஜாப் பண்ணுவோம்னு சொல்லி வாய்ப்பே கிடையாது. ஜொமேட்டோவில் நீ ஒர்க் பண்ண முடியாத அளவு பண்ணலாம். ஜொமேட்டோ தான் அப்படி பண்ணுறாங்க, அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் கம்பெனி பிங்கிட்னு சொல்லி அந்த ஜாப்பில் வேலை பார்க்கணும்னு பார்த்தா அங்கேயும் என்னால் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா ஜொமேட்டோ நிறுவனம் நம்ம டெர்மினேட்டே பண்ணிவிட்டாங்க. அதனால் நான் பண்ண தவறுகளை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு நன்றி. உங்களுடைய ஐடி லாக் ஆகிச்சு அப்படின்னா ஏதாவது நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க, அதனால் மட்டும் தான் உங்கள் ஐடி லாக் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஐடி லாக்கான என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஜொமேட்டோ ஆஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ் போய் ஸ்விக்கி மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் போய் உட்காந்து சொல்லலாம், சார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு கேட்கலாம். அவனுக்கு தான் ஆஃபீஸே கிடையாது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக டீல் பண்ணிட்டு இருக்கான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், தெளிவானவங்க வாயை புட்டுக்கிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஜொமேட்டோக்கு எகேன்ஸ்டாக நான் கொடி தூக்க போகிறேன், கிக்ஸ் வேணா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, போராட்டம் நடத்துன்னு நினச்சிங்கன்னா யாரும் நாளை பார்த்து தூக்கிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.